மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ புதுசாக பிஎஸ்டிஎம் வாங்குறதுல தமிழ் மொழி சான்றிதழ் வாங்கல நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி பார்த்து இதாக இருக்கும். புதுசாக வந்து ஃபார்மெட்டில் தான் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும், பழைய ஃபார்மெட் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில் நம்ம ஃபுல்லாக பார்த்துலாம். புது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சர்டிஃபிகேட்டாக இப்படி தான் வரும். பழைய சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஹெட் மாஸ்டர் வந்து சைன் போட்டு சீல் வச்சுருப்பாங்க. இந்த இது வந்து ஆன்லைனாக தான் வரும். நிறைய பேருக்கு இந்த இது அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. எதனால் ரிஜெக்ட் ஆகுது, அது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிற ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இயர் வந்து தப்பாக போடுறது. இப்போ 1 to 12th வரைக்கும் நீங்கள் 3 ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா 3மே தனித்தனியாக வாங்கணும். 1 to 5th வரைக்கும் ஒரு ஸ்கூல்னா அதுக்கு தனியாக வாங்கணும். 6th to 10th ஒரே ஸ்கூல்னா அதுக்கு ஒரு தனியாக வாங்கணும். 11th 12th வேறு ஒரு ஸ்கூல்னா அதுவும் தனியாக வாங்கணும். சில பேருக்கு 6th to 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் இருக்கும். ஆனால் 10th டிசியை வித்ட்ரா பண்ணிட்டு மறுபடியும் நியூ அட்மிஷன் மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் 11th 12th தனியாக தான் வாங்கணும். சரிங்களா? அப்போ நிறைய பேர் தப்பு பண்ணுறது, இந்த இயரில் தப்பு பண்ணுறது. 2014 சில பேர் 12th முடிச்சிட்டாங்க அப்படின்னா 2013 to 14 அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடி அப்ளை பண்ணி விட்ருவாங்க. அதனால வந்து ரிஜெக்ட் ஆகும். சரிங்களா? 2014 வந்து நீங்கள் +2 முடிச்சிருந்தீங்கன்னா 2013 14 +2 படிச்சிருப்பீங்க. ஸோ 2012 +1 ஜாயின் பண்ணியிருப்பீங்க. 2013 +1 வந்து முடிச்சிருப்பீங்க. அப்போ 2012 to 2014 அப்படின்னு சொல்லி போடணும். இதே மாதிரி தான் 5th to 6th சில பேர் வந்து இயர் தப்பாக போடுங்க. இந்த மாதிரி சார்ட் போட்டு எழுதி கொடுத்துருங்க. ஏன்னா இசேவை மையங்களில் சில இது அவசரத்தில் இயரை தப்பாக அப்ளை பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2010 வந்து நீங்கள் 10th முடிக்கிறீங்க அப்படின்னா 2009 நீங்கள் 10th ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, 2010 ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டுக்கோங்க. 2010 10th முடிக்கிங்கன்னா 2009 9th முடிச்சிருப்பீங்க, 2008 8th 7th 6th எப்போ முடிக்கிங்க, 2006 முடிக்கிங்க, 2005 ஜாயின் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அப்போது 2005 to 2006 6th 10th 2009 to 2010 போடணும். இந்த இயர் சில பேர் தப்பாக அப்ளை பண்ணிடுறதால அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுது. அப்போ நீங்கள் மறுபடியும் இசேவை மையத்தில் போய் 60 ரூபாய் பே பண்ணி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இசேவை மையத்தில் உங்கள் கண்ணு முன்னாடி தான் அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பாருங்கள். இசேவை வெப்சைட்டில் எஜுகேஷன் ஒரு போர்ட்டலில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கும். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யார் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கும் மட்டும்தான் கொடுப்பாங்க. இதுதான் நம்ம பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணுற ஆன்லைன் இசேவையில் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து ஃபஸ்ட் அப்ளிகேண்ட் நேம், இதில் வந்து நேம் வித் இன்சியலோட கரெக்டாக டைப் பண்ணுறாங்களா அப்படிங்கிற வந்து பாருங்கள். ரெண்டாவது ஃபாதர் நேம், மதர் நேம். அடுத்த அப்ளிகேண்ட் நேம் தமிழில் கரெக்டாக இன்சியலோட டைப் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்பா நேம், அம்மாவோட நேம், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போடுறாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்குற நம்பருக்கு தான் ஸ்கூல்லேருந்து எதாவது டவுட்னா கால் பண்ணுவாங்க. அதனால் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணுற மொபைல் நம்பராக வந்து போடுங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அகாடமிக் இயர் ஃப்ரம். இதில் இப்போ 6th நம்ம அப்ளை பண்ணோன்னா 2005 2006 6th படிச்சோன்னா கரெக்டாக இங்கே கிளிக் பண்ணிட்டு எந்த இயரில் எண்ட் ஆகுதோ அதை கரெக்டாக இயர் வந்து கிளிக் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்கோம். நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டை போடக்கூடாது. நீங்கள் படித்த ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்கோ, சில பேர் வேறு டிஸ்ட்ரிக்டில் போய் படிச்சிருப்பீங்க. அதனால் ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கூல் இருக்க எந்த தாலுக்கா, அப்புறம் அந்த இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலாக ஃபுல் எய்டடா அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கூலோட நேம் இங்கே வந்து கரெக்டாக இது பண்ணோம். சில இடத்துல 2 ஸ்கூல் ஒரே நேமில் இருக்கும். ஒன்று பாய்ஸஸ் ஒன்று கேர்ள்ஸ் ஸ்கூலாக இருக்கும். அதனால் ஸ்கூல் நேமை கரெக்டாக போடுங்க. இங்கே அப்ளிகேண்ட் ஃபார் காப்பி ஆஃப் டிசின்னு இருக்குது பார்த்தீங்களா, இல்லை உங்களோட 10th மார்க் ஷீட்டு அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 1 to 5th எங்களுக்கு டிசியே இல்லை அப்படின்னாலும் உங்களோட 10th மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட நேம், எந்த வருஷத்தில் படிச்சிங்க, நீங்கள் டீட்டெயில் போடுற பார்த்தீங்களா, அதை வச்சு அவங்க ரிஜிஸ்டரை செக் பண்ணி அப்ரூவல் வந்து போட்டுருவாங்க. அடுத்து நம்ம இசேவையில் அப்ளை பண்ண உடனே இந்த மாதிரி ரிசிப்ட் வரும். இந்த ரிசிப்ட் கட்டாயமாக இசேவை மையத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இதில் குறிப்பு எண், ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சைட் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். இதை போட்டால் கூட ஆன்லைனில் வராது. இந்த சைட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம இசேவை போர்ட்டலில் அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸில் போய் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் இந்த நம்பரை இங்கே கொடுத்து நமக்கு சர்டிஃபிகேட் வந்திருக்கா அப்படிங்கிற வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாமுக்கு நான் இந்த இதை நான் உங்களை போட்டு கட்டுறேன் பாருங்களேன். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இங்கே டைப் பண்ணி செக் ஸ்டேட்டஸ்னு கொடுக்கும்போது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு வந்து வந்துடும். இவங்களுக்கு வந்து இன்னும் அப்ரூவல் ஆகலை. அப்ரூவல் ஆகிருந்தால் இங்கனக்குள்ளே டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற வந்து வந்துடும். இப்படி தான் நம்ம. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இசேவையில் அப்ளை பண்ண உடனே இந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த ரிசிப்ட் வந்து கட்டாயமாக வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த நம்பரை வச்சு நம்ம மொபைல்லே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவல் ஆகிருக்கா என்னங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். டிலே ஆச்சு அப்படின்னா ஒன்று நீங்கள் ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டா ரிஜெக்ட் ஆகிருக்கும். மறுபடியும் நீங்கள் இசேவை போர்ட்டலில் போய் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இந்த இசேவை இந்த சர்டிஃபிகேட்டுக்கு கவர்மெண்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா. சில பேர் வந்து எங்களால் அப்ளை பண்ண முடியல, இசேவை மையம் பக்கத்தில் எங்கேயும் போக முடியல அப்படின்னா எங்களுக்கு கூட சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் கவர்மெண்ட் இசேவை தான் வச்சுருக்கோம். நாங்களும் நிறையா பேருக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து முன்னாடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் நிறைய அப்ளை பண்ணி கொடுத்தோம். இதுவும் தாராளமாக நாங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.